வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய் மோர் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். ஸோ வாங்க இந்த வெள்ளரிக்காய் மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் நல்ல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்சியில் ஓட விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் வெள்ளரிக்காய் மோரும் தனித்தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது உடம்பு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.